Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சேலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்கலாம். டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பிரியங்கா, ராகுல் காந்தி ஆகியோர் மாணவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்ட காரணத்துக்காக கைது செய்யப்பட்டனர். இந்த கைதை கண்டித்து சேலம் மாநகர காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் தலைவி சாரதா தேவியும் துணைமையருமான அவர் தலைமையில் சேலம் கோட்டைக்கு மைதானத்தில் உள்ள ஸ்டேட் வங்கி அலுவலகம் முன் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக, அதே நேரத்தில் கைது செய்யப்பட்ட ராகுல் காந்தி, பிரியங்காவை உடனே விடுவிக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டம் முடிந்த நிலையில் அடுத்த கணமே துணை மேயரும் காங்கிரஸ் கட்சி தலைவர் சாரதா தேவி மற்றும் நிர்வாகிகள் சாலையை மறித்துக் கொண்டு சாலை நின்றபடி, அதாவது செல்ஃபி எடுத்தனர், போட்டோக்களை எடுத்தனர், வீடியோக்களையும் எடுத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது காலை 10 மணி என்பதால் வங்கி செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த பகுதியில் உள்ள தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அவசர கதியில் தங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டிருந்தனர். இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக அவர்களிடம் சென்று கொஞ்சம் சாலையை மறித்து நிற்காமல் சாலையின் ஓரமாக நிற்கவும், போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அவர்கள் ஆத்திரமடைந்த அவர்கள், காங்கிரஸ் கட்சி என்றால் இலக்காரம் போச்சு, அவங்களுக்கு நாங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக சாலை மறியலில் ஈடுபடுவோம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் தொடர்ந்து கொண்டிருந்தது. இந்த வாக்குவாதம் முடிவுக்கு வருவதற்கு முன்பாகவே போராட்டத்துக்கு தலைமை வகித்த சாரதா தேவி அங்கிருந்து வெளியேறினார். இருந்த போதிலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் அங்கிருந்து வெளியேறாமல் தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு மதிப்பு அளிப்பதில்லை என்று அவர்கள் சரமாரியாக குற்றம் சாட்டினர். ஆனால் போலீசாரோ, நாங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி பார்ப்பதில்லை, நடுநிலையாகத்தான் செயல்படுகிறோம். தற்போது பொதுமக்களுக்கு இடையூறாக நீங்க சாலையில் செல்ஃபி எடுக்க வேண்டாம், போட்டோ எடுக்க வேண்டாம், இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்றுதான் சொல்கிறோம் என தெரிவித்தனர். இருந்த போதிலும் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து மோதல் இருக்காக உயரதிகாரிகள் அங்கு விரைந்து வந்து இரண்டு தரப்பை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். அதன் பின்னரே நிலைமை சரியானது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.